அரிசி ஊற வைக்காம, மாவு எதுவும் அரைக்காம, ஒரு தோசை இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்ண முடியும் அப்படின்னா, யாருனாலும் ட்ரை பண்ணி தானே பார்ப்போம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, நல்ல கமகமன் வாசனையோட சுவையான தோசை எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். இந்த தோசை ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். 2 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தா போதும். இதை ஒரு தடவை அடைச்சி எடுத்துட்டு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, இப்போ 1 கப் அளவுக்கு ஆயிடுச்சு. இதை பவுலில் சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அங்கங்கே அந்த தூள் இதெல்லாம் இருக்கும். வடிகட்டிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம அரைக்கும் பொழுது தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த 1 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம தோசை மாவு ஊற்றுற பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா தோசை ஊற்றிடலாம். 10 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ தோசை நமக்கு விருப்பப்படுற ஷேப்பில் ஊற்றிக்கலாம். இது அடை தோசை மாதிரி கொஞ்சம் தடிமனாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். இல்லை சாதாரண தோசையாக மெலிசாக ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம். தோசை அந்த வேகும் பொழுது இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் போட்டிருக்க அந்த இஞ்சி, பூண்டு, சோம்பு இதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கு. தக்காளி பச்சையை நம்ம அரைச்சா கூட அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய தோசை சுட்டு முடிச்சாச்சு. இதுக்கு சைடிஷை நீங்கள் எந்த சட்னி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது தேங்காய் சட்னி தான் எடுத்திருக்கேன். எப்பயுமே ஊற்றுற அரிசி மாவு தோசை, கோதுமை மாவு தோசைக்கு பதிலாக ஒரு தடவை இந்த தோசையும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.